சென்னையில எங்கேயாவது சுத்தி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர இடம் வண்டலூர் பூங்கா தான். சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம்னு இதை சொல்லலாம். ஆனா இப்போ அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா நிஜமாவே வருத்தமா இருக்கு. பூங்கா முழுக்க பிளாஸ்டிக் குப்பைகள், சரியா சாப்பாடு இல்லாம காகிதத்தை சாப்பிடுற மான்கள், எலும்பு தோலுமா இருக்கிற சிங்கம்னு வண்டலூர் பூங்கா ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அங்க நிஜமாவே என்னதான் நடக்குது பார்க்கலாம். முதல்ல அங்க இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகள் பத்தி பேசலாம். வண்டலூர் பூங்காக்குள்ள பிளாஸ்டிக் கொண்டு போக கூடாதுன்னு ரூல் இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பேப்பர் கப்ஸ், கவர்னு எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்கு. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற மான்கள் பசியில புல்ல சாப்பிடறதுக்கு பதிலா மக்கள் போட்டுட்டு போற பேப்பர் கப்ஸ சாப்பிட்டுட்டு இருக்கு. இது அந்த விலங்குகளோட உயிருக்கே ஆபத்துன்னு நிர்வாகத்துக்கு தெரியும் தானே. குப்பை தொட்டிகள் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி வலியுது. ஆனா அது சுத்தம் செய்ய ஆளே இல்ல. அடுத்ததா சோசியல் மீடியால வைரல் ஆகுற சிங்கம் சங்கரோட நிலைமை. ஒரு காலத்துல கம்பீரமா இருந்த அந்த சிங்கம் இப்போ எலும்பும் தோலுமா இருக்கிறத பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு நிர்வாகம் தரப்புல என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுமா? வண்டலூர் பூங்காவை பொறுத்தவரை மொத்தம் 8 சிங்கங்களும் 24 புலிகளும் பராமரிக்கப்பட்டு வரதா சொல்றாங்க. வழக்கமா ஒரு ஆண் சிங்கத்துக்கு ஒரு நாளைக்கு 9 கிலோ மாட்டு இறைச்சியும், பெண் சிங்கத்துக்கு 7 கிலோ மாட்டு இறைச்சியும் உணவா வழங்கப்படுது. இந்த 24 வயதான சங்கர் சிங்கமும் கூட தினமும் 9 கிலோ இறைச்சி சாப்பிடுதுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. அதுக்கு வயது மூப்பு தான், அதாவது ஏஜ் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் தான் இந்த உடல் மெலிவுக்கு காரணம்னு இதுக்கு மாற்றா குஜராத்ல இருந்து புது சிங்கங்களை கொண்டு வர போறோம்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கதான் நம்ம கேள்வி ஆரம்பிக்குது. தினமும் 9 கிலோ கறி சாப்பிடுற ஒரு விலங்கு ஏன் இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கு? வயசான காலத்துல அந்த சிங்கத்துக்கு இன்னும் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் தானே. யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் பூங்காவை முழுசா சுத்தி பார்க்க 500 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. வருஷத்துக்கு அரசாங்கம் கோடிக்கணக்கா ரூபாய் ஒதுக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற பணியாளர்கள் சரியா வேலை செய்யாம போன்ல பிஸியா இருக்காங்கன்னு வர புகார்கள் தான் இப்போ அதிகமா இருக்கு. விலங்குகள் குடிக்கிற தண்ணி கூட ரொம்ப அழுக்கா இருக்கிறதா வர நியூஸ் ஷாக்கிங்கா இருக்கு. இங்க தப்பு யாரோடது? கண்டிப்பா நிர்வாகத்தோட அலட்சியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க வர மக்களாகிய நமக்கும் பொறுப்பு இருக்கு. பிளாஸ்டிக்கை கண்ட இடத்துல வீசுறது, அங்க இருக்கிற அமைதியை கெடுக்கிறதுன்னு நாமளும் சில தவறுகளை செய்யறோம். அரசாங்கம் உடனே தலையிட்டு வண்டலூர் பூங்காவை பழையபடி ஒரு சுத்தமான பாதுகாப்பான இடமா மாத்தணும். இல்லைன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. உங்கள எத்தனை பேர் ரீசெண்டா வண்டலூர் போனீங்க? அங்க நீங்க பார்த்த நிலைமை என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.